அஞ்சு, மனசார தான் சொல்றியா? சொல்லு. நீ பாட்டுக்கு அப்புறம் அழுகக்கூடாது, குழந்தைய நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. ஐயோ தேவையில்லாம பண்ணிட்டோமோ, பேசிட்டோமோ, நம்ம பாட்டுக்கு இருந்திருக்கலாமோ அப்படின்னு அது இது நீ நினப்ப. அப்பா உன்கிட்ட கேட்குறேன். அப்புறம் அப்பா கிட்ட அதுக்கு அழுகக்கூடாது, சரியா? நீ உண்மைக்கு தான் சொல்றியா? நான் உண்மையாக தான்ப்பா சொல்கிறேன். நான் எதுக்காகப்பா இனி அழ போகிறேன்? எதை நினச்சும் எதுக்காகவும் நான் அழ போகிறது இல்லைப்பா. நான் உண்மைக்குமே சொல்கிறேன். நான் ஹாப்பியாக குழந்தைய அவங்கக்கிட்ட வளர்த்துக்க கொடுக்குறேன். நீங்கள் கிளம்பலாம். அஞ்சு, நீ பேசுறதெல்லாம் ஓகே தான். நாளை பின்ன உட்காந்துக்கிட்டு ஐயோ குழந்தைய பார்க்க முடியலையே, ஐயோ குழந்தைய வாங்கியிருக்கலாமே, ஏன் குழந்தைய கொடுத்தேன்னு இப்படிலாம் உட்காந்து பேசிட்டு இருக்க கூடாது. இப்பவே ஒன்றில் ரெண்டு முடிவு எடுத்துக்கோ. அப்புறம் அங்கே உட்காந்துட்டு என்கிட்ட வந்து புலம்பிட்டு மூஞ்ச அப்புறம் ஒரு மாதிரி வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் சேடாக உட்காந்துட்டு அழுதுட்டு புலம்பிட்டு இந்த மாதிரி நீ இருப்ப. அதனால வேண்டிதான் நான் சொல்றேன். என்ன? அஞ்சு, எனக்கு எங்கள் அம்மா அட்வைஸ் பண்ணாங்க. ஒரு தாயிட்டிருந்து குழந்தைய பிரிக்கிறது ரொம்ப தப்பு. அப்படி நீ பிரிச்சிருக்க, இது இந்த பாவம்லாம் உன்னை சும்மா விடாதடி அப்படின்னு எங்கள் அம்மா என்னை ஒரு நாள் திட்டினாங்க அஞ்சு. அதுலேருந்து எங்கள் அம்மாட்ட நான் போகவே மாட்டேன். பாப்பாவை கூட்டிகிட்டு போக மாட்டேன். எங்கள் அம்மா வரந்தாலும் உடனே அவங்கள கிளப்பி விட்ருவேன் ஏதாவது சொல்லிட்டு. அதனால் எங்கள் அம்மாவை நான் பார்க்கலாம் வர வேணான்னு சொல்லிடுவேன். நானும் போக மாட்டேன் பாப்பா வந்ததுலேருந்து. இது மாதிரி ஏதாவது என்ன சொல்லி கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்னு. ஆனால் ரியலைஸ் பண்ணுறேன் அஞ்சு, ஒரு தாயிட்டிருந்து குழந்தைய பிரிக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு. நான் அந்த பாவத்தை செஞ்சுருக்கேன். உனக்கு அதுக்கு நான் எவ்வளோ நான் சாரி சொன்னாலும் இதாகாது. நீ பாப்பாவை வச்சுக்கணுன்னா வச்சுக்கோ. ஏன் தலையெழுத்து குழந்தை இல்லாமல் இருக்கணும் தானே எனக்கு ஆல்ரெடி கடவுள் குழந்தை வேணான்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு. அப்படி இருக்கப்போ உன்னோட குழந்தைய பறித்து நான் வளர்த்துட்டு உன்கிட்ட காமிக்க மனசு வராம சரி வராது அஞ்சு. இந்தா நீயே வச்சுக்கோ. பரவாயில்ல ஆர்த்தி, அப்படி நானே வச்சுக்கிறதா இருந்தால் தான் அடிக்கடி பார்க்க வருவேன்ல, அப்போவே நான் தூக்கிட்டு வந்திருப்பேனே, இல்லைனா கொடுக்காம கூட இருந்திருப்பேனே. நான் அப்படி நினைக்கல. பரவாயில்ல நீ வச்சுக்கோ. ரியலைஸ் பண்ணுறல்ல, புரியுதுல்ல உனக்கு. இது வந்து நீ கேட்ட கொடுக்கறது கொடுக்காதது என்னோட விருப்பம். நான் விருப்பப்பட்டு தான் பாப்பாவை உன்கிட்ட கொடுத்தேன். அதனால் திருப்பி வாங்குறது தப்பு. உன்னால் அடுத்த குழந்தை உன்னால் யோசிக்க முடியாது, யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் என்னால் யோசிக்க முடியும். எனக்கு அந்த கொடுப்பனை கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உனக்கு நல்லது தான் பண்ணுறேன். நான் நல்லா இருப்பேன், சரியா? பாப்பா வச்சுக்கோ, ஹாப்பியாக வாழுங்க, போதுமா? விக்கி, நீ என் வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு நினச்ச, ஆனால் கடவுள் என் பக்கம் தான் இருந்தார். இப்போ உன் வாழ்க்கை நாசமாக போச்சு. அதுக்கு நான் தான் உனக்கு உதவி பண்ணியிருக்கேன். புரியுதா? குழந்தை கொடுத்து தெரிஞ்சுக்கோ, சரியா? பாப்பாவை உனக்கு அப்பான்னு சொல்கிற ஒரு உறவை கொடுத்துருக்கேன், புரியுதா? அதே மாதிரி என் வாழ்க்கை ஒன்றும் நாசமாலாம் போல. எனக்கு அதை விட பெட்டரான ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காரு. எனக்கு இன்னொரு பேபியை விட ஹஸ்பண்டே எனக்கு லைஃப் லாங் போதும், சரியா? நீ ஆர்த்தியும் பாப்பாவையும் பத்திரமா பார்த்துக்கோ. என்ன ஏமாத்துற மாதிரி என் லைஃப்பை நாசமாக்க போன மாதிரி அவங்க லைஃப்பை அப்படி ஆக்கிடாத. உன் மேலே ஃபுல் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கா ஆர்த்தி, உன் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கா. அதனால் அவளை ஏமாத்திடாத, பாப்பாவையும் பத்திரமா பார்த்துக்கோ. அஞ்சு, முடிவா தானே சொல்றா? ஆமாங்க, உண்மைக்கு தான் சொல்கிறேன், முடிவாக தான் சொல்கிறேன். நான் இதெல்லாம் சொல்லலை, முடிவாக சொல்கிறேன், உண்மைக்குமே சொல்கிறேன். பாப்பாவை வச்சுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உனக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அஞ்சு. நீ சொன்ன மாதிரி உனக்கு எவ்வளோ காயத்தை கொடுத்துருக்கேன்ல, உனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கேன்ல, எல்லாத்துக்குமே ரொம்ப சாரி அஞ்சு. இனிமே உங்கள் லைஃப்பில் நான் என்ட்ரி ஆக மாட்டேன், பாப்பாவை பார்க்கவும் வர மாட்டேன். ஜூ, நான் தூக்கிட்டு வரேனே. வேணா ஆர்த்தி, பாப்பா ஒன் டைம் பார்த்துட்டேன்னு வையேன், அதே கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். அதனால் பாப்பாவை நான் பார்க்கல, வேண்டாம். ஏன் அப்படி சொல்கிற? நாங்கள் அன்றைக்கி பண்ணது தப்பு தான், தெரியாமல் பேசிட்டோம். இனிமேல் அப்படி பண்ண மாட்டோம். நீ பாப்பாவை பிடி, இந்தா, நீ எப்போ வேணாலும் பார்க்கவா, நீ தூக்கி கொண்டு போய் கூட வீட்டில் வச்சுருந்துட்டு கொடு. அப்படிலாம் நான் நினைக்கல, சரியா?
நீங்கள் அன்னைக்கு பண்ணது தான் எனக்கு கஷ்டமாக போச்சு. நான் பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் ட்ரை பண்ணிட்டேன். நீனும் மறந்துடுவேன். பாப்பாவை இப்போவும் என்கிட்ட தர வேணாம். வச்சுக்கோங்க. ஹாப்பியாக இருங்க. அது போதும். பாப்பாவை ஹாப்பியாக பார்த்துக்கோங்க. இனிமேல் பாப்பா பார்க்கலாம் நான் வரமாட்டேன். மறந்துடுறேன் இதோட. என் ஹஸ்பண்ட்காக நான் இனி வாழ போகிறேன். பாவம் அவர். ஏங்க சாரிங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? இப்போ தாங்க புரியுது நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்கன்னு. ச்சே, உங்கள் கூட சரியாக பேசுகிறதில்ல. எது கேட்டாலும் அழுதுட்டு புலம்பிட்டு ஒரு மாதிரி உங்களை கோவமாக திட்டிட்டு எப்போ பேசினாலும் டென்ஷனாக பேசுறது. ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேங்க. சாரிங்க. ரொம்ப என்னை மன்னிச்சிடுங்க. ஏய், எதுக்கு அலற? நீ அழவே கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரியா? நீ அழாம ஹாப்பியா இருக்கணும்னு தான் நான் எப்பவும் நினைக்கிறது. அதனால வேண்டிதான் நான் பாப்பாவை பார்க்க ஒன்று அலோவ் பண்றது எல்லாமே எல்லாமே. இப்போ கூட நீங்க அழுதுட்டே அங்க இருக்கன்னு சொல்லி தான் நான் இங்கே கூட்டிட்டு வந்து விட்டேன். சரியா? இப்போ திருப்பியும் அலற. இல்லைங்க, பாவம் நீங்கள் ஏற்கனவே வாழ்க்கையில் நொந்து போயிருக்கீங்க. நொந்து போய் என்ன தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஒரு லைஃப் கொடுத்தீங்க நீங்கள். அப்படி இருக்கப்போ உங்களை நான் எப்படி வச்சுக்கணும்ல? பாப்பாவை வயிற்றில் இருக்கும்போது கூட என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டீங்க. யாரோட குழந்த தானே, நாமே பார்த்துக்கணும்னு நீங்கள் நினைக்கவே இல்லை. எனக்கு தெரியுங்க. இவ்வளோ கேர் பண்ணி கேரிங்காக லவ்விங்காக சூப்பராக என்னை பார்த்துக்கிட்ட உங்களை நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்தணும்? நான் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன் உங்களை? இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். இனிமேல் ஹாப்பியாக நம்ம இருக்க போகிறோம். சரியா? அழுகாத லூசு. ஓகே லூசு. சரியா? சரி, பரவாயில்ல. அவங்க பாரு நின்றுட்டு இருக்காங்க. அழாத. பாப்பாவை பார்க்கறதுனா பாரு. தூக்கு போ. இப்படியே அழுகாத. அப்புறம் தூக்கலன்னு சொல்லி புலம்புவ. இல்லைங்க, தூக்க வேணாம். தூக்கணும்னா திரும்பி திரும்பி அதை ஞாபகப்படுத்தும். அதுக்காக வேணாங்க. அழாதீங்க அஞ்சு. இருக்கட்டுங்க. நான் நினச்சேன் நமக்கு வாழ்க்கையை அழுகிற நிலமை தானா, இனிமேல் இப்படியே அழுதுகிட்டே தான் இருக்க போகிறோமான்னு ஒரு கட்டத்தில் யோசிச்சேங்க. ஆனால் இப்போ தான் புரியுது வாழ்க்கையை வீணாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன்னு. எனக்கு ஹாப்பியாக கொடுத்த வாழ்க்கையை அழுதுட்டு நானா என் வாழ்க்கையை இவ்வளோ நாளாக வீணாக்கிட்டு இருக்கேன்னு இப்போ தாங்க புரியுது. ரொம்ப மோசங்க நான். அப்பா, நான் சரவணா கூட கிளம்புறேன்ப்பா. என்னம்மா? அம்மா தங்கம். என்னம்மா? இன்னைக்கு தாண்டி அம்மா உன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னைக்கு நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி தெரியுமா இருக்கு? இந்த மாதிரி தான் பொம்பளை பிள்ளை பேசணும், பொம்பளை பிள்ளை இருக்கணும்னு நான் நினைக்கிறது. இப்போ புரிஞ்சுக்கிட்டியா? உன் புருஷன் எவ்வளோ நல்ல பையன், எப்படிப்பட்ட பையன், அந்த பையன் வாழ்க்கையை நம்ம இவ்வளோ நாளாக வீணாக்கிட்டு இருக்கோன்னு புரியுதா உனக்கு? புரியுதா புரியலையா? இனிமேவாது உன் புருஷன் கூட நல்லா வாழ்கிற வழியை பாரு. குழந்தைன்னு குழந்தை விஷயத்த முடிச்சுக்க இனிமே என்னையோட. இனிமே அடுத்த குழந்தைக்கு பாருங்க. சரியா? அடுத்த குழந்தை வந்த உடனே உன் புருஷனுக்கும் சந்தோஷம், உனக்கும் சந்தோஷம். சந்தோஷமாக இருக்க வழியை பாருங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டே தான் சரி. போ, பைய எடுத்துட்டு கிளம்புவோம் புருஷன் கூட முதல்ல. அடி நீனு எப்போ பாரு புள்ளைய கிளம்புன்ட்டு. புள்ள 4 நாளைக்கு இருந்துட்டு போதானே வந்திருக்கு. இப்போ எதுக்கு திரும்பி கிளம்புங்கிறா? ஆ, உங்களுக்கு தெரியாது. அந்த புள்ள வாழ்க்கையை முக்கால்வாசி கெடுக்கிறது நீங்கள் தான். உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? எனக்கு தெரியும் புள்ள எப்படி வாழணும் வைக்கணும்னு. உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. அவள் கிளம்புற மூடில் இருக்கிறா, அவள் கிளம்பட்டும். போய் புள்ள நல்லபடியாக வாழட்டுங்கிறத பாருங்கள். நம்ம வீட்டிலேயே கூட்டி கொண்டாந்து வச்சு என்னத்துக்கு? புள்ள கிளம்ப போய் சரிப்பா. அப்புறம் என்ன, இவ்வளோ தூரம் அவளே சொல்லிட்டா. இருந்தாலும் என் பிள்ளைய இப்படி காயப்படுத்திருக்க கூடாது. அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். இனிமே என் பிள்ளைய மறந்துடுறேன்னு சொல்லிடுச்சு. இனிமேவாது நினைச்சு அழுகாம அது பாட்டுக்கு சேவனேன்னு இருக்கும். ரொம்ப நன்றிங்கப்பா. நாங்கள் கிளம்புறோம் பாப்பா. நான் குழந்தைய பாருங்க சொல்கிறேன். இனிமே வந்து அடிக்கடி பார்க்க தான்ப்பா சொல்கிறேன். ஆனால் அவங்க வேணான்னு சொல்கிறாங்களேப்பா. அதான் கஷ்டமாக இருக்குது. இல்லை மாருதி, அவ சொல்கிற விதத்தில் கரெக்டாக சொல்லியிருக்கா. இனிமேல் அந்த பையன் கூட நல்லா வாழட்டும்மா. பிள்ளைய நினச்சி இந்த பையனை கஷ்டப்படுத்திட்டு கிடக்குறா. அதனால இனிமேவாது அவள் வாட்டுக்கு அவள் வாழ்க்கையை வாழட்டும். பிள்ளைய நீங்கள் எங்கே பார்த்தாலும் காமிக்க கூட வேண்டாம். அன்னைக்கு ஓடின மாதிரியே ஓடிடுங்க. என்ன ஆண்டி இப்படி பேசுறீங்க? நான் அதான் சொல்றேன்ல, குழந்தைய வாங்கிடுவாங்களோ அப்படிங்கிருவாங்களோன்னு ஒரு நோக்கம் தான். இருந்தாலும் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க சரியில்ல? இனிமேவாது நல்லபடியாக பார்த்துக்குங்க. போதும், கிளம்புங்க. இருங்களே, சாப்பிட்டு போவிய? இல்ல ஆண்டி, நீங்க சாப்பிட சொன்னதே போதும். அஞ்சு, இருந்துட்டு வரியா? இல்லைங்க, நான் கிளம்புறேன். இங்கே வேண்டாம். இனிமேட்டுக்கு ஏன்? நான் தான் அழமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. அழமாட்டே நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கன்னு புரியுதா? இப்ப அழுதுட்டு தானே இருக்க.
இல்லைங்க, இனிமே அழுக மாட்டேன். லூசு. வா போலாம். திரும்பவும் சாரி கேட்குறேன், மன்னிச்சுக்கோங்க. என்னாச்சுடி உனக்கு? சும்மா சும்மா சாரி கேட்டுட்டு இருக்க? எழுந்துரு. இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். அதான் எனக்கு திரும்ப திரும்ப சாரி கேட்கணும்னு தோணிட்டே இருக்கு. அழுக மாட்டேன் நீ என்ன அப்படி அழுதுட்டு இருக்க? திருப்பி உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், உங்களை கஷ்டப்படுத்தினா அங்க வீட்டில் உட்காந்து திருப்பி திருப்பி அழுகவா? கடவுளே, உன்னை என்னதான் பண்றதுன்னே தெரியல. இல்லை, அப்புறம் நான் உண்மை தானே சொல்கிறேன். இவ்வளோ நாளாக உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு தானே இருந்திருக்கேன். அப்புறம் அழுகாம அதானங்க உண்மை. மன்னிச்சிருங்கங்க. அம்மா தாயே. சரி மாமா, நாங்க கிளம்புறோம். அத்தை வரோம் அத்தை. விக்கி, பார்த்து பத்திரமா கிளம்புங்க, பாப்பா பார்த்துக்கோங்க. சரி விக்கி, நீங்கள் வந்ததும் நல்லதாக போச்சு. நீங்கள் வராததுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நினச்சி அழுதந்தான். இப்போ தான் புரியுது. சரி சரி, பாப்பா பத்திரமா பார்த்துக்கோங்க. எங்காவது பார்த்தா பார்க்கலாம். சரி, நான் இனிமேல் வரலாம் மாட்டேன். நீங்களும் தூக்கிட்டு வந்து காமிக்கணும்னு ப்ளீஸ் நினைக்காதீங்க. நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இனிமேல் பாப்பா தூக்கிட்டு வந்தெல்லாம் காமிக்கணும்னு நினச்சிடாதீங்க. நான் பாட்டுக்கு இருக்கிறேன். ஏன் அஞ்சு அப்படி சொல்ற? இல்லை, நான் சொல்கிறது எனக்கு நல்லது. அதுக்காக தான் சொல்கிறேன். அப்பா வரேன்ப்பா. அம்மா போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து பத்திரம் போயிட்டு ஃபோன் போங்க, போகலாம். வாங்க, நம்மளும் போகலாம். வரோம் அங்கிள். சரிப்பா. என்னடி, புள்ள அழுக மாட்டேன்னு சொல்லிட்டு போறாளே, அழுகாம இருப்பாளா? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லப்பா. அது அழுக மாட்டேன்னு இப்படித்தான் சொல்லணும், அப்புறம் போய் வீட்டில் அழுதுட்டு இருக்கோம். இல்லைங்க, இன்னைக்கு புள்ள ரொம்ப தெம்பாக தான் போகிறா. எனக்கு நல்லாவே புரியுது. இனிமேல் அழுக மாட்டான்னு தான் நினைக்கிறேன். எங்கிட்ட புள்ள போய் சந்தோஷமாக இருந்தால் சரி. இன்னைக்கு அவள் பேசின பேச்செல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சுங்க. என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு பேச்செல்லாம் அப்படி தான் பேசினா. அதனால அழுக மாட்டான்னு தான் நினைக்கிறேன். பாவங்க அந்த சரவணன் தம்பி. நல்லபடியாக போய் சரவணன் தம்பி கூட வாழ்ந்தா சரி தான். ஆமாடி சரஸ்வதி, எனக்கு அதுதான் ஒன்று. நம்ம பிள்ளைக்கு கிடைச்ச மாப்பிள்ளை ரொம்ப நல்ல பையன். அந்த பையன் மாதிரி யாராவது இருப்பாங்களான்னே தெரில. எவ்வளோ ஒரு பொறுமை, இவ்வளோ பொறுமையாக இருப்பாங்களான்னு ஒரு சந்தேகம்தான். ஆனால் அந்த பையன் அவ்வளோ பொறுமையாக நம்ம பிள்ளைய பார்த்துக்குது இல்லை. அதுக்கு டக்குன்னு அஞ்சு தான் நடந்துக்கணும் இனிமேல். பிள்ளை இனிமே நடந்துக்குவான்னு தான் நினைக்கிறேன் சரஸ்வதி. அவ பேச்செல்லாம் எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. புரிஞ்சுக்கிட்டா, நல்லா புரிஞ்சுக்கிட்டா. இனிமேவாது அந்த புள்ளை நினப்பு இல்லாம அவ பாட்டுக்கு இருக்கட்டும். சும்மா புள்ள புள்ள புள்ளன்னு எந்த நேரமும் பிள்ளைய நினைச்சிட்டு இப்படி அழுமூஞ்சி மாதிரி அழுதுட்டு கிடக்கு. அதான் அதான், நானும் அப்படி தான் நினைக்கிறேன். என்கிட்ட போய் நல்லா இருந்தா சரிதான். ஆமாம். சரி சரஸ்வதி, சுடுதண்ணி வச்சு தாரியா? என்னமோ போல இருக்கு. அந்த மாத்திரையை போடணும். கொஞ்ச நேரம் இப்படி ஒரு மாதிரி டென்ஷன் ஆனோன்னு என்னமோ போல இருக்குது. சரி சரி, உட்காருங்க, வச்சுட்டு வரேன்.